கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரா, துர்கா, நவீன், கார்த்தி 3 பேர்த்தையும் மாட்டி விடணும்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றாங்க. சிவனாண்டி சொன்னதை வச்சு சந்திரா எப்படியாவது இன்னைக்கு துர்காவை போட்டு கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. இது கூடவே கார்த்தியோட சப்போர்ட்ல தான் துர்காவுக்கு நவீனுக்கு கல்யாணம் நடந்துக்கிற விஷயம் மட்டும் அக்கா கேள்விப்பட்டானா நிச்சயமா இந்த கோவத்தோட கோவமா கார்த்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கிற ஒரு எண்ணத்துல சந்திரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, உன் பொண்ணு துர்கா இன்னொரு காரியமும் பண்ணியிருக்கா, அது என்னன்னு கேளுங்கிறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு ஒன்றும் புரியல. என்னடி பொடி வச்சு பேசுற, தெளிவா பேசுன்னு கேட்குறாங்க. உன் டிரைவர் மாப்பிள்ளை என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சாமுண்டேஸ்வரிக்கு கரெக்டாக ஃபோன் வந்து சாமுண்டேஸ்வரி ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில போயிடுறாங்க. அப்போ கார்த்தி வந்து சந்திரா கிட்ட கேட்குறாங்க, என்ன விஷயத்த நீங்க சொல்ல போறீங்க, எங்க பாட்டி மேல கை வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா உங்களை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேங்கிறாங்க. டே, அதுக்கு முன்னாடி நீ துர்காவுக்கு நவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சத எங்க அக்கா கிட்ட நான் சொல்ல போறேங்கிறாங்க. அதுக்கு சாட்சி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கு, நீங்க எல்லாரும் கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கும்போது அவ கழுத்துல கிடந்த தாலி வெளியே விழுந்திருக்கு, அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, நான் காட்டட்டுமா அப்படின்னு சந்திரா அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. முழுசா இந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன், உங்க அம்மா வரட்டும், உங்க அம்மா கிட்ட காட்டுறேங்கிறாங்க சந்திரா. ரேவதி கெஞ்சுறாங்க, சித்தி அப்படியெல்லாம் எதுவும் காட்டிடாதீங்க சித்தி, பெரிய பிரச்சனையாயிடுன்னு கேட்குறாங்க. நீ அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம், வீடு காட்டட்டும், இது நமக்கு ஃபேவரா தான் அமைய போகுதுங்கிறாங்க கார்த்தி. என்ன கார்த்தி சொல்ற, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிச்சிருங்கிறாங்க ரேவதி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க சித்தி எல்லாம் நமக்கு சாதகமா நல்லதா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறாங்க. துர்கா விஷயத்த நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொல்லிட்டா ரொம்ப ஈஸியாக போயிடும், அத்தை கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்ட சந்திரா, அச்சோ நம்மளே காட்டி கொடுக்கணும், துர்காவுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளையை கொண்டு வந்து இறக்கி விட்டோம்னா தான் இதுக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்ட்டு சந்திரா அமைதியாக. ஸ்ரீ ஃபோன் பேசி முடிச்சதும், என்ன சந்திரா ஏதோ துர்காவை பற்றி பேசினியே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, அது ஒன்றும் இல்லைக்கா, துர்காவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன், முகூர்த்த நாள் நெருங்கிட்டே இருக்குது, அதுக்கான வேலைகளை பார்க்கணும் இல்லைங்கிறாங்க. ஆமாம் சந்திரா, முதல்ல எலெக்ஷன் தேர்வு என்னென்ன முடிவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாண வேலையை ஆரம்பிச்சுக்கலான்ட்டு போறாங்க சாமுண்டி. தேர்தல் முடிவு இன்னைக்கு தெரிஞ்சிடும், நம்ம வேட்பாளர் எல்லாரும் அங்க இருக்கணும்ல, போலாம் வாங்கன்ட்டு எல்லாரும் அங்க போறாங்க. அங்க சிவனாண்டி, முத்துவேல் 2 பேர் இருக்காங்க. அங்க சிவனாண்டி சொல்றாங்க, சித்தப்பா எப்படி இருந்தாலும் நம்ம தான் தோக்க போறோம்னு தெரியுது, இங்க நிக்கவே வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம், அதிக ஓட்டு வாக்கு வித்தியாசம் சாமுண்டி சீரியல் தான் போயிட்டு இருக்கு, ரீடிங்ல போறதுனால நம்ம இதுக்கப்புறமா நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை சித்தப்பா, நான் போறேங்கிறாங்க. இல்லடா மவனே, பாதியில போகக்கூடாது, இரு அப்புறம் போய்க்கலாங்கிறாங்க. அப்போ பார்த்தா போலீஸ் வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்ததும் சிவனாண்டியை கைது பண்றேங்கிறாங்க. எதுக்காக அவங்கள கைது பண்றீங்கன்னு முத்துவேல் கேட்குறாங்க. ஆமாம், உயிரோடு இருக்கிறவரை இறந்துட்டாங்கன்னு பொருளை பரப்பி விட்டது இவர் தானே, இவரை நாங்கள் கைது பண்ணணுங்கிறாங்க. சிவனாண்டிக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சொல்கிறாங்க முத்துவேலு. சித்தப்பா, ஏன் சித்தப்பா இப்படி என் பேரில் இருந்த பழியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா மவனே, நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் நீ வந்து ஜாமீனில் எடுத்துருவேன், அதனால தான் நான் சொல்கிறேன், நான் போய் ஜெயிலில் இருக்கேன், நீ எப்படியாவது என்னை ஜாமீனில் எடுத்துறேன்ட்டு முத்துவேலு அந்த பழியை சுமந்துட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி தான் பல ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னு அறிவிப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷத்தில் கை தட்டுறாங்க, வாகனம் ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்றாங்க. அம்மா, நீங்க சொன்னதை நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையில உங்களை நாங்க எல்லாரும் ஜெயிக்க வச்சிருக்கோம், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பரமேஸ்வரி பாட்டி தான் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ரேவதி, ரோஹிணி, துர்கா, சுவாதி இவங்க 4 பேரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா நீங்க ஜெயிச்சதுக்கு காரணமே நம்ம பாட்டி தான், அது மட்டும் இல்லாம உங்க நேரம் தான் அந்த முருகன் இறந்துட்டான்னு சொல்லி உங்களை ஜெயிலில் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் பாட்டி தானே அவனை கண்டுபிடிச்சு நீங்க நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டினாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான்மா, நீங்க ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு காரணமும் பாட்டி தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாத்த பாட்டி உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க, ஒருவேளை பாட்டி மட்டும் அந்த நபரை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா உங்க பேர்ல கேஸ் ஆயிருக்கும், எலெக்ஷன்லயும் நின்று ஜெயிச்சிருக்க மாட்டீங்க, ஊர் மக்கள் கிட்டயும் உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிருக்கும், பாட்டி சப்போர்ட்ல தான் இப்ப நீங்க வெளியே வந்திருக்கீங்கன்னு காட்டி சொல்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சாமுண்டீஸ்வரி அமைதியாவே நிக்கிறாங்க. அம்மா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து பாட்டியை நம்ம வீட்டுக்கு வர வச்சா அவங்களுக்கு ஒரே வேலை மட்டும் நம்ம சாப்பாடு போடலாமா, இவங்களுக்கு ஆசையா இருக்குன்னு ரேவதி, ரோகிணி கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி யோசிச்சு பார்த்துட்டு, சரி சரி, இந்த ஒரு தடவை மட்டும் அந்த கிளவி வந்துட்டு போகட்டும், அடுத்த தடவை அந்த கிளவி இங்கே வரக்கூடாது, நீங்களும் யாரும் அங்கே போகக்கூடாது, இதோட நிறுத்திக்கணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி, வீட்டில் வந்து பாட்டி சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்கு பல வகையான விருந்து வச்சு நம்ம பாட்டியை உற்சாகப்படுத்தணும்னு நினச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமா பாட்டியை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரா பொறுக்க மாட்டான்னு சொல்றாங்க. என்னக்கா இது, ஒரு ஆளுன்னு அவளை போய் வர வச்சிருக்க, சே இப்படியே போக வர இருந்தீங்கன்னா உன் பேச்செல்லாம் எடுபடாதக்கா, நீ இவ்வளவு நாளாக வைராக்கியமா இருந்தியல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுக்கா, உன்னோட ரோசம் கோபம் எதுவுமே இல்லாமல் போச்சு பாருங்கிறாங்க சந்திரா. சந்திரா, பேசாமல் அமைதியாயிரு, இந்த ஒரு தடவை மட்டும் அந்த கிளவி வந்துட்டு போகட்டும், இவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குல்ல, அந்த கிளவினால தான் நான் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்திருக்கேன், இந்த ஊர் மக்கள்கிட்டயும் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ, இப்போ வரைக்கும் பேசாமல் அமைதியாயிருன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை பாரு சந்திரா, ஒருவேளை சாப்பாடு போட்ட மயத்தில் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம், யாரோ 3வது மனுஷங்களுக்கு போட்ட மாதிரி இருக்கட்டும், நீ கிளவி வந்தால் எதுவும் பேசாமல் அமைதியாக இரு, அது போதும் எனக்கு அப்படின்னு
சாமுண்டீஸ்வரி சொல்லவும் சந்திரா எரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி நான் போய் பாட்டியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலில் தான் பாட்டி இருக்காங்க. கோயிலில் போய் பாட்டியை வாங்க பாட்டி எங்கள் வீட்டில் இன்னைக்கு உங்களுக்கு விருந்து அம்மா சம்மதத்தோட நான் உங்களை கூட்டிட்டு போறேங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி நிஜமாலுமே சந்தோஷப்பட்டாளா, என்ன வர சொன்னாலாங்கிறாங்க. ஆமா பாட்டி நீங்க வாங்கல, அம்மா கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்தாகணும்னு கையோட கூட்டிட்டு வராங்க. பாட்டி இங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வர்றாங்க. சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சிட்டாங்கன்னதும் பாட்டி வாழ்த்து சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ஜெயிக்கணும்னு தான் நான் கோயிலில் வேண்டிக்கிட்டு இருந்தேன்ப்பான்னு ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க. அம்மா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாட்டியை உட்கார வச்சு பரிமாறுறாங்க. பாட்டியும் சாப்பாட்டில் கை வைக்கும் போதே இந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான்ப்பா என் மகன் வீட்டில் சாப்பிட்றேன்னு சொல்லி அன்பா பாசமாக ஆசையாக சாப்பிட்றாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு நான் அப்போவெல்லாம் ஊட்டி விட முடியாமல் பாக்கியம் கிடைக்காம போச்சு. இப்போ அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, இந்தாங்கம்மா ஆளுக்கு ஒரு ரூபா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பாட்டி இருக்கிற சாப்பாட்டில் ஆளுக்கு ஒரு ரூபா ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரா சரியான கோவத்துலையும் கடுப்புலையும் இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்தும் பார்க்காம நிற்கிறாங்க. பாட்டி சாப்பிட்றத பார்த்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி. அப்போ சந்திரா வந்து கேட்குறாங்க, என்னடா குடும்பத்தை ரெண்டையும் ஒன்று சேர்த்திட்டேன்னு நீ நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா? அது மட்டும் நடக்காது. எங்கள் அக்கா எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு விட்டு பிடிக்கிறா, நாளைக்கு என்ன செய்ய போறான்னு பாரு. இந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சது உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டுவாளா இல்லையான்னு பாரு, உன்னை விரட்ட வைக்கிறேங்கிறாங்க சந்திரா. சரி உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, ஆனால் என்றைக்குமே நான் நல்லது தான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை மாதிரி கூட பிறந்த அக்காவையும் அக்கா பிள்ளைகளையும் கெடுக்கணும்னு நான் நினைக்கல. சிவனாண்டியோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க கார்த்தி. தெரிஞ்சுக்கிட்டியல்ல என்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியல்ல, உன் வேலை என்னமோ அதை பாரு, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிறேன்ட்டு போகிறாங்க சந்திரா. என்கிட்டயேவா சவால் படுற, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாங்கிறாங்க. போங்க போங்க யார் ஜெயிக்கிறான்னு நானும் பார்க்குறேங்கிறாங்க கார்த்தி. ரூமுக்கு வந்ததும் கார்த்தி கதவை லாக் பண்ணிட்டு படுக்கலான்ட்டு போகிறாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, என்னது எப்போ பார்த்தாலும் பாயிலேயே படுக்கிறான், பேசணும்னு நினச்சாலும் பேச மாட்டேங்கிறான், என்ன தான் செய்யலாம், சரி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கண்ணில் தூசி விழுந்த மாதிரி நடிக்கிறாங்க. என்ன ரேவதி என்ன ஆச்சுங்கிறாங்க. கண்ணு வலிக்குது, கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கவும் கார்த்தி மனிதாபிமானத்தோட சரி போய் என்னன்னு பார்க்கலான்னு கண்ணில் பார்க்குறாங்க. கண்ணில் தூசி ஒன்றும் இல்லையே, கண்ணீரெல்லாம் கூட காணுமேங்கிறாங்க. இல்லை கண்ணில் கட்ட மாதிரி அழுதுது, என்னன்னே தெரியல, கண்ணுக்குள்ளே தான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கண்ணை விரிச்சு கட்டுறாங்க ரேவதி. அப்போ கார்த்தி பார்த்துட்டு ஊதி விடுறாங்க. இப்போ பரவாயில்லையாங்கிறாங்க. இன்னும் இல்லை கண்ணு வலிக்குதுங்கிறாங்க. ரேவதி மொல்லமாக அப்படியே கார்த்தியை டச் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இதை பாரு ரேவதி, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ இன்னும் கொஞ்சம் நாளையில் ஆஸ்திரேலியா போகணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கிறாங்க. நான் போக மாட்டேன், நீ ஐ லவ் யூ சொல்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேங்கிறாங்க. அது மட்டும் நடக்காது, கனவுலையும் நினச்சி பார்த்துடாதீங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரி அது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வேணுன்னே கார்த்திக்கிட்ட அடாவடியாக வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கார்த்தி அமைதியாக அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. என்னது இவன் என்ன பண்ணனாலும் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறானே, என்னதான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா போய் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ என்ன செய்யறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேணுன்னே கார்த்திக்கிட்ட நெருங்கி போகிறாங்க ரேவதி. இதப்பா ரேவதி, நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது, தயவுசெய்து என்கிட்ட லிமிட்டாக நடந்துக்கோன்னு சொல்லிட்டு கார்த்தி விலகுறாங்க. விலகருக்கு விடாமல் ரேவதியும் கட்டுப்பாட்டோட நெருங்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.